ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான அதிகமான மக்களுக்கான அடக்குமுறை இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு எடுக்கும்போது அதில் முதலாவதாக இருக்கிற நாடு இந்த நார்த் கொரியா தான். ஏன்னா இந்த நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய ரூல்ஸ் அப்படின்றது இருக்குது. நாம் நினைச்சே பார்க்க முடியாத, நாம் எதிர்பார்க்காத பல ரூல்ஸ் அப்படின்றது இருக்குது. அண்ட் அங்கே எலெக்ஷன் அப்படின்றது நடக்கும், பட் அங்கே ஒரு கட்சி தான் இருக்குது. அண்ட் அங்கே இருக்கக்கூடியவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது, அவங்களால சோஷியல் மீடியா யூஸ் பண்ண முடியாது, மற்ற நாடுகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது, மற்ற நாடுகளோட நியூஸை தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நார்த் கொரியாவில் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நார்த் கொரியாவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு போகிறது, மற்ற நாடுகளுக்கு தப்பிக்கிறது, மற்ற நாடுகளில் குடியேறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னா, இந்த மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கும் மற்ற நாடுகளுக்கு குடியேறதுக்கும் இவங்களால் அஃபீஷியலாக ஏர்லைன் மூலமாக போகவே முடியாது. நார்த் கொரியன்ஸ் தான் இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்குமே போகாத மிகப்பெரிய நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாஸ்போர்ட்டில் அவங்க ஊருக்கு மட்டும்தான் போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில பேரால் மட்டும் சீனாவுக்கு போக முடியும். அண்ட் இதை தாண்டி ஒரு சில பேரால் ரஷ்யாவுக்கு போக முடியும். இது மட்டும்தான் அவங்களால பண்ணக்கூடிய ஒரே விஷயம். ஸோ அதுவுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு சில அரசு அதிகாரிகள் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ண முடியும். மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே அந்த நாட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த நாடு தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு, இதுதான் உலகம் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தான் இந்த நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய மக்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணி அங்கே மாட்டி இறந்துமே போயிருக்காங்க. ஸோ ஒரு நாட்டிலேருந்து வெளியே போகிறது அப்படின்றது இட்ஸ் இம்பாசிபிளான விஷயந்தான். பட் இந்த நார்த் கொரியாவிலேருந்து ஏன் இவ்வளவு குறைவான மக்கள் வெளியே போகிறாங்க, நிறைய பேர் எதனால் மாட்டிக்கிறாங்க, ஏன் நிறைய பேர் வெளியே வாரதே கிடையாது அப்படின்றது எல்லா நாட்டு மக்கள்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஏன்னா இப்போ ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த நாட்டிலேருந்து ஒவ்வொரு வருஷமுமே லட்சக்கணக்கான மக்கள் வேறொரு நாட்டுக்கு இடம்பெயர்ந்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியா, சீனா, ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு நாடுகளுக்கு போகிறது அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பட் இதுவே நீங்கள் நார்த் கொரியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இந்த வெளியே போகிறது அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன? ஏன் நார்த் கொரியாவிலேருந்து வெளியே போகிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நார்த் கொரியாவில் அப்படி என்ன தான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க? ஏன் மக்களை வெளியே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு மோசமான நாட்டில் இருக்கிறத விட நம்மளோட லைஃப் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஸோ ஸ்டே டியூன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் அண்ட் ரொம்பவுமே சீரியஸான ஒரு வீடியோவாகவும் இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு எதனால் இந்த நார்த் கொரியாவிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நார்த் கொரியாவிலேருந்து எத்தனை பேர் தப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சவங்க அப்படின்னு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 34,000 மக்கள் இந்த இடத்துலேருந்து தப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 இயர்ஸாக 34,000 மக்கள் வரைக்கும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கு. அப்படி எஸ்கேப் ஆனவங்க சவுத் கொரியா, சீனா, ரஷ்யா இந்த மாதிரியான ஒரு சில நாடுகளில் குடியேற்றம் அடைஞ்சு அவங்களோட பரம்பரை அப்படின்றது அங்கே இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 34,000 மக்கள் தப்பிச்சு இந்த இடத்துல இருந்து இப்போ ஒவ்வொரு வருடமும் ஒரு நபர் தப்பிக்கிறது பெரிய டஃப்பான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா அதோட போர்டர் தான். அதாவது நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அதோட போர்டரில் முக்கியமாக சவுத் கொரியா இருக்குது. இந்த சவுத் கொரியா போர்டரால் போகிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா தரவழி பாதை அப்படின்றதால அதுலேருந்து நம்மளால் சவுத் கொரியாவுக்கு ஈஸியாக போக முடியும். பட் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயமுமே அதுதான். என்ன குழப்பற அப்படின்னா, இந்த சவுத் கொரியா போர்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 lakhs கிட்ட அதிகமான மிலிட்ரி அப்படின்றது இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நார்த் கொரியாவில் இருக்கிற பாதி மிலிட்ரி எங்கே தான் இருக்காங்க போல, அந்த அளவுக்கு அதிகமான மிலிட்ரி அப்படின்றது அந்த போர்டர்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த போர்டரை கடக்கிறது அப்படின்றது ஒரு இம்பாசிபிளான விஷயம். சப்போஸ் இந்த மிலிட்ரியை தாண்டி நீங்கள் அந்த போர்டரை தாண்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல முள்வேலிகள் அப்படின்றது அழைக்கப்பட்டிருக்கும். இந்த முள்வேலிகள் சாதாரண வேலிகளாக இருக்காது, வான தொற்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் முள்வேலிகள் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கும். சப்போஸ் அதையுமே நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அதை தாண்டி கரண்ட் வேலிகள் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கும், அதாவது மின்வேலிகள். அந்த மின்வேலிகள்லேருந்து தாண்டுறது அப்படின்றது கண்டிப்பாக முடியாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த போர்டர் லைனில் மட்டுமே அதிகமான மின்வேலிகள் அப்படின்றது இருக்குது. அந்த மின்வேலிகள் 24 மணி நேரமுமே இயங்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அதுவுமே கிடையாது. பட் அந்த மின்வேலிகளில் நிறைய பேர் அடிபட்டு இறந்துருக்காங்க, நிறைய பேர் அந்த இடத்துல போய் மாட்டுப்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு இம்பாசிபிளான விஷயமா இருக்குது. அண்ட் அதை தாண்டி நீங்கள் போர்டருக்கு கிட்ட போகிறதே ஒரு இம்பாசிபிளான விஷயம் தான். ஏன்னா போர்டருக்கு போகிற வழியிலேயே அதிகமான லேண்ட் மைன்ஸ் அப்படின்றது இருக்கும்.
அந்த லேண்ட்மைன்ஸில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியாக உயிர் போயிடும். அண்ட் இதெல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஷூட்டட் சைட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஆர்டர் இந்த போர்டரில் இருக்கக்கூடிய அத்தனை சோல்ஜர்ஸ்டையுமே இருக்கு. இந்த ஷூட்டட் சைட் அப்படின்றது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு நபரை பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக அதை சொல்ல முடியும். எந்த கேள்விகளுமே இல்லாமல், எந்த வார்னிங்குமே இல்லாமல் உடனடியாக அவரை ஷூட் பண்ணுறதுக்கான ஆர்டர் தான் இந்த ஷூட்டட் சைட் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டர். ஸோ அந்த ஒரு ஆர்டர் இந்த சவுத் கொரியா போர்டரில் இருக்கக்கூடிய அத்தனை மிலிட்ரி டைமே இருக்கும். ஆல்மோஸ்ட் சவுத் கொரியாவை தாண்டி நார்த் கொரியாவோட போர்டரில் இருக்கக்கூடிய அத்தனை மிலிட்ரி டைமே இந்த ஒரு ஆர்டர் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சவுத் கொரியாவுக்கு போகிறது அப்படின்றது ஒரு இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த போர்டரை தாண்டி போகிறது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வழியை பொறுத்த வரைக்கும் இந்த சீனா, ரஷ்யா இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறது. ஸோ அங்கே போகிறதுமே ஒரு இம்பாசிபிளான விஷயம் தான். அதுக்கான காரணம், நீங்கள் நார்த் கொரியாவிலேருந்து சீனாவுக்கோ இல்லை ரஷ்யாவுக்கோ போகணும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் 1300 கிலோமீட்டர் அளவுக்கு நீங்கள் காட்டு பகுதியை கடந்தே ஆகணும். ஸோ இது ஒரு சாதாரண மனிதனால் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த காடு அப்படின்றது சாதாரணமான காடுகள் கிடையாது, மிகப்பெரிய வனாந்தமான காடுகளாக இருக்கும். ஸோ அங்கே ரொம்ப கொடூரமான மிருகங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ அங்கே போகிறது அப்படின்றது ஒரு இம்பாசிபிளான விஷயம் தான். அண்ட் அதை தாண்டி ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை தாண்டியுமே நீங்கள் சீனாவுக்கோ இல்லை ரஷ்யாவுக்கோ போயிட்டீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உடனடியாக நார்த் கொரியாவுக்கு உங்களை அனுப்பி வச்சிருவாங்க. அதனால நார்த் கொரியா கூட இவங்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை அப்படின்றது இருக்குது. அந்த உடன்படிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, நார்த் கொரியாவிலேருந்து யாராச்சும் தப்பி வந்துட்டாங்க, நார்த் கொரியாவிலேருந்து யாராச்சும் வந்து குடியுரிமை கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள உடனடியாக நாட்டுக்கு அனுப்ப வேண்டியது தான் அவங்களோட முக்கியமான கடமையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வழியை தப்பிச்சு போனாங்க அப்படின்னாலுமே அவங்க கண்டிப்பாக அங்கே செட்டில் ஆக முடியாது. சப்போஸ் அப்படி தப்பிச்சு போய் வேறொரு நாட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல பிடிபட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருந்து உடனடியாக நாட்டுக்கு அனுப்பப்படுவாங்க. அப்படி நாட்டுக்கு அனுப்பப்பட்டு ஒரு சில மணி நேரத்திலேயே ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க அண்ட் அவங்களோட அவங்க ஃபேமிலி இங்கே இருந்தாலுமே அவங்களையுமே கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கொடூரமான தண்டனைகள் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இப்படி இரக்கமே இல்லாத பல தண்டனைகளும் பல கொடூரமான விஷயங்களும் நடக்கிறதால இந்த போர்டருக்கு போகிறதுமே ஒரு இம்பாசிபிளான விஷயம். அண்ட் அதை தாண்டி ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நார்த் கொரியன்ஸை சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கடத்திட்டு போய் அவங்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு வைக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கு. பட் இதை ரெண்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்கும்போது இது இப்படி நடக்கலை அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய நார்த் கொரியன்ஸ் யாரெல்லாம் அந்த பார்டரை கடந்து சீனாவுக்குள்ளே போகிறாங்களோ, சீனாவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ, அப்படி போகக்கூடிய நபர்களை கடத்திட்டு போய் ரொம்ப கம்மியான சம்பளம், அதாவது ஒரு வருஷத்துக்கு $1000 கம்மியான சம்பளம் அப்படின்றத கொடுத்து அவங்கள ரொம்ப கொடூரமாக வேலை வாங்குறாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றதுமே நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதை தாண்டி பெண்கள் யாராச்சும் இதை கடந்து போக முற்படுறாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப தவறான வழிகளுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் தவறான வேலைகளை பார்க்குறதுக்கும் அவங்களையுமே கடத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதால இந்த சீனா போர்டரில் தாண்டி போகிறது அப்படின்றதுமே ஒரு சாத்தியம் இல்லாத விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு போர்டருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்றதால இதாலையுமே போகிறது ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ தரவழி போர்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. கடல் வழியால் போகலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயுமே பல விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா நீங்கள் கடல் வழியால் தப்பிச்சு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடல் வழியால் தப்பிச்சு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நார்த் கொரியாவோட போர்டரை தாண்டி ஆகணும். ஸோ போர்டரை தாண்டறதுக்கு நீங்கள் லேண்ட்மைன்ஸை தாண்டி ஆகணும். அண்ட் லேண்ட்மைன்ஸை தாண்டிட்டீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் வேலிகளை தாண்டி ஆகணும். அண்ட் அதுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸுமே இருப்பாங்க. ஸோ அவங்களையுமே தாண்டி தான் நீங்கள் அந்த போர்டர் அப்படின்றத க்ராஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் க்ராஸ் பண்ணி நீங்கள் கடல் அடியில் போயிட்டீங்க அப்படின்னாலுமே கடலுக்குள்ளே வெளிச்சம் அப்படின்றது இருக்காது. அண்ட் எந்த திசைக்கு போகணும் அப்படின்றது தெரியாது. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய நார்த் கொரியன்ஸ் மேக்ஸிமம் இந்த கடலில் படகுல வச்சு மீன் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். அப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா அது முழுக்க ஆர்மியோட கண்காணிப்பில் தான் பிடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படகு கிடைக்கிறது அப்படின்றதுமே ஒரு இம்பாசிபிளான விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் கடலை கடந்து வேறொரு தீவுக்கு போகிறதோ இல்லை வேறொரு நாட்டுக்கு போகிறது அப்படின்றது ஒரு நடக்காத காரியம் அப்படின்றது கிடையாது. பட் ரொம்ப டஃப்பான விஷயம். பட் இந்த மாதிரி கடல் ரீதியாக கடந்து நிறைய பேர் சவுத் கொரியாவிலேருந்து வேறு நாடுகளுக்கு போயிருக்காங்க. அதை பற்றிலாம் நிறைய ஸ்டோரிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு போன ஒரு பர்சனை பற்றி ஒரு வீடியோ அப்படின்றது மேக் பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கடல் ரீதியிலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதால அது வழியாக போகிறதுமே ஒரு பெரிய டஃப்பான விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாத்தையுமே தாண்டி ஒரு சில நபர்கள் இப்பயும் தப்பிச்சு போய்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி கிம் ஜாங் உன்னோட ஆட்சிக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 34,000க்கும் அதிகமான மக்கள் அங்கே இருந்து தப்பி போயிருக்காங்க. பட் என்னதான் அப்படி தப்பிச்சு போயிருந்தாலும் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
ஆல்மோஸ்ட் ஒரு 50 மக்களுக்கும் குறைவான நபர்கள் தான் இந்த இடத்துல இருந்தே தப்பி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நார்த் கொரியா வேற அவங்களோட போர்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியவே விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முன்முறமான செயற்பாடுகள் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ஸால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே போகிறதோ, வெளியே நாட்டுக்கு போகிறதோ, இல்லை மற்ற நாடுகளில் குடியேறதோ ஒரு டஃப்பான விஷயமா இருந்துக்கிட்டு. அண்ட் இதெல்லாத்தையுமே தாண்டி மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட காம்பஸ் அப்படின்றது கிடையாது. நார்த் கொரியாவில் நீங்கள் எங்கேயுமே காம்பஸ் அப்படின்றது வாங்க முடியும். அண்ட் ரெண்டாவது விஷயம், இன்டர்நெட் அப்படின்றது கிடையாது. இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் எந்த நாடு எப்படி இருக்குது, எந்த நாட்டுக்கு எப்படி போகிறது, எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, அண்ட் மற்ற நாட்டு கலாச்சாரங்கள் என்ன, அங்கே என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். பட் அந்த இன்டர்நெட்டுமே உங்களால் நார்த் கொரியாவில் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பல ட்ரகிள்ஸ் அப்படின்றது இருக்கிறதால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களால் வெளியே போகிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய எட்டாக்கணியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சப்போஸ் நீங்கள் நார்த் கொரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.